Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathsல சாப்டர் செகண்ட் சாப்டர், அதாவது செகண்ட் சாப்டரோட நேம் வந்து பாலினாமியல்ஸ் சாப்டரோட பேர். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு 6 கிராஃப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் டயக்ராமில் அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை மீட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ பாரு எங்கள் எனக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் சொல்லி y = p of xன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x, அதாவது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ given is equal to போட்டு y is equal to p of xன்னு போட்டுருங்க. அதே மாதிரி to findன்னு போட்டு number of zeros is equal to p of x equal to question mark எழுதிருங்க. கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிருங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து கொஸ்டினாக கொடுக்குற கிராஃப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு இப்போ சொல்யூஷன் போட்டு இந்த கிராஃப் வந்து இப்போ இந்த கர்வ் வந்து இப்படி போட்டிருக்கா. ஸோ இப்படி போடும்போது இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த லைனில் எங்கே மீட் ஆகுது, அந்த கர்வ் இப்படி வந்து இங்கனுக்குள்ளே மீட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்படியே போயிடுது மேலே ஒய் ஆக்சிஸ் நேராக. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் ஆகுது. இந்த ரெண்டு இடத்துலையுமே கர்வ் வந்து மீட் ஆகும். இந்த ஒரு பாயிண்டில் தான் எக்ஸ் ஆக்சிஸ் மீட் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. இல்லைன்னா அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x is equal to 1ன்னு எழுதுங்க இந்த மாதிரி. ஸோ the number of zeros of p of x is equal to 1ன்னு எழுதுங்க. ஸோ எழுதிட்டு அப்புறம் ரெண்டாவது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது கிராஃபுக்கு வாங்க. ஸோ ரெண்டாவது கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கர்வ் எங்கே மீட் ஆகுது, இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. இது ஜீரோ, இது விட்டுருங்க. ஜீரோ சென்டர் பாயிண்ட்டாக பார்க்காதீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, இந்த ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ 2 பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ இட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ் போடுங்க. ஸோ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் இட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ்ன்னு எழுதணும். த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x is equal to 2ன்னு எழுதணும். ஸோ 2 பாயிண்டில் மீட் ஆகலாம், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2ன்னு எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இன்னும் 4 கிராஃப் இருக்குது. மொத்தம் 6 கிராஃப் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 2 கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 கிராஃப் வரையணும். வெயிட் பண்ணுங்கள், எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கப்பா, தேர்டு சம் பாருங்கள். ஸோ தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்டு சம் என்னன்னா அதாவது இங்கனுக்குள்ளே கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. ஸோ இப்படி வரைஞ்சி இப்படி போகுது. ஸோ இங்கனுக்குள்ளே இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லைன் இருக்குது. ஸோ இந்த லைனில் என்னென்ன பாயிண்டில் மீட் ஆகுது, இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, அப்புறம் இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்டில் மீட், அப்புறம் இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது. அதனால தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் இட் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3 பாயிண்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 3 பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x is equal to 3. இந்த கொஸ்டினில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x அப்படியே இங்கே எழுதிடுங்க. அதாவது கிராஃப் வரைங்க, இந்த லைன் எழுதுங்க, அப்புறம் இந்த லைன் எழுதுங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு சப்டிவிஷனுமே இந்த மாதிரி தான் பண்ணணும், ஒவ்வொரு கிராஃப்மே இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ 4வது கிராஃப் பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்களுக்குள்ள எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்கும் போதோ இங்கே ஆரம்பித்து இங்கே வர முடியுது. ஸோ எங்களுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது பாயிண்ட். ஸோ it meets x axis at 1 point. So the number of zeros of p of x is equal to 1. அவ்வளோதான் இப்போ ஆன்சர். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ 4 கிராஃப் பார்த்துருக்கோம். இப்போ 5வது கிராஃப் 6வது கிராஃப் நான் வரைஞ்சி காட்டுறேன். வீடியோ பாஸ் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5வது சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ 5வது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குது, இந்த மாடலில் இருக்குது. ஸோ இங்கனுக்குள்ளே இந்த கர்வ் பாருங்கள், இங்கனுக்குள்ளே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இங்கனுக்குள்ளே மட்டும்தான் டச் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட். ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகுது அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x is equal to 1ன்னு போடுறோம். ஸோ அந்த 2 பாயிண்டில் இங்கே எழுதியிருக்கோம்னா இந்த கொஸ்டின் அப்படி இங்கே எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p of x is equal to 1ன்னு போட்டுருங்க. இப்போ 6வது கிராஃப் பாருங்கள். ஸோ 6வது கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒய் இதே மாதிரி கர்வ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கனுக்குள்ளே மீட் ஆகுது ஒரு பாயிண்ட், அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் இங்கனுக்குள்ளே மீட் ஆகுது கர்வ், அப்புறம் எக்ஸஸில் இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது, அப்புறம் இங்கனுக்குள்ளே ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது. மொத்தம் 4 பாயிண்ட், 1 2 3 4. ஸோ 4 இடத்துல
இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 4 இடத்துல மீட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ 6வது கொஸ்டின் கடைசி கிராஃப் வந்து இட் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 4 பாயிண்ட்ஸ். ஸோ the number of zeros of p of x is equal to 4 இந்த மாதிரி எழுதணும். ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சம் நல்லா பாருங்கள், ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க்ஸை கெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.